नमस्ते तु महामाये श्रीपीठे सुरभूजिते शंख चक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नारायण 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 पापा कलकंड वाइक पापा 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 பாப்பா எழுப்பல பாப்பா என்னடா தெரியாதுங்களே தெரியாது எங்க போயிருக்கோம் வீட்டை பாத்துக்க நான் இதை வந்துடுறேன் பாப்பா பாப்பா சீக்கிரம் தீட்டா போனோம் இந்த முகத்துக்கு சாதாரண தீட்டல் பத்தாதுங்க ரொம்ப அழுத்தீராங்க பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்துச்சா இல்லீங்களே குளத்தங்கர பக்கம் போனதை பார்த்தேனே குளத்தங்கர பக்கமா பாப்பா 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 என் பேரு பாப்பா இல்ல எங்க அம்மா அப்பா வச்ச பேரு பாப்பம்மா பாப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது பாப்பா என்ன ஏன் தேடணும் இனிமே உங்களோட குடும்பம் நடத்துறதா இல்ல இப்ப என்ன பாப்பா நடந்து போச்சு ஏன் இப்படி கோச்சுக்கிற நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு தப்பா படுது நான் காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது போயிடுறேன் நீங்க நிம்மதியா இருந்துருங்க பாப்பா பாப்பா எந்த விஷயத்துல உன் பேச்ச நான் கேட்கல அந்த நரசம்மாவுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தவிர அது மட்டும் கேட்கல நீ அதை விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது ஆமா இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க ராத்திரி நடந்த சண்டை வளர்க்கவா இல்ல என்ன சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போவா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் ஒத்து வரமாட்டேங்கிறீடி கிளவி வெட்டிடுவேன் குத்திடுவேன் பாப்பா நான் சொல்ற பேச்ச கேளு பாப்பா தம்பி நான் சொல்றது நீங்க கேளுங்க தம்பி ராஸ்கோல் என்ன நீ எங்க அக்கா கூப்பிடுற மாதிரி என்ன தலையில அடிச்ச மாதிரி தம்பி தம்பின்னு கூப்பிடுற என் பேரு அழ்வாரு தம்பி அது உங்க அக்கா அதான் எங்க அம்மா உங்களை தம்பி தம்பின்னு கூப்பிடுறத கேட்டு எனக்கும் பழகி போச்சு தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க தம்பி அந்த நரசம்மாக்கு வீட்டை கொடுத்துருங்க தம்பி சாட்சாத் தாயாரும் பெருமாளும் மாதிரி தம்பதி சமேதனா காட்சிதரேள் இங்கே இவ்வளவு அதிகாலையிலே இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சுங்களா கண்ணனை தரிசிக்கிறான்னு பொஞ்சாதியோட வந்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆச்சுங்களா கண்ணனை தரிசிக்கலான்னு பொஞ்சாதியோட வந்தேன் நீங்க போய் கோயில திறங்க வர்றோம் பாப்பா வா உன் இஷ்டப்படியே அந்த நரசம்மாவுக்கே வீடு கொடுக்கறேன் எனக்கு தெரியுமே நான் கொஞ்சம் முகம் ஆடினாலும் நீங்க பொறுக்க மாட்டீங்களே கர்ணன் வராரு நின்னு போமா அடே அடே சோம்பேறி பயல அவசகுன மாதிரி எப்ப பார்த்தாலும் பூனைவா விடுற இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான் நீங்க தான் குறுக்க வர்றீங்க அபசகுனம் பாவம் என் பூனைக்கு எலி கிடைக்குதோ இல்லையோ என்னங்க நாயுடு உள்ள வரலாமா வரலாங்க உட்கார் என்ன வாசல்ல போன காணோம் வீட்டை வாடகைக்கு விட்டியடா அதையா கேக்குறேன் பாப்பாவோட உபத்திரவம் தாங்க முடியல சரின்னு யாரோ ஒரு நரசம்மாவா அந்த அம்மாவுக்கு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டேன் கோதாவரி இறங்குறது அப்பா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அம்மாவை காப்பி தான் ஞாபகத்துக்கு வருது காப்பி உள்ள போனாதான் ஆட்ட வருமோ காப்பி வருது பாப்பா பாப்பா
கர்ணன் வந்திருக்கார், சூடா 2 காபி கொண்டா. சாப்பாட்டு நேரத்துல காப்பி என்ன காப்பி? ஏற்கனவே பித்தம் படபடுக்குது, காப்பி எல்லாம் கீப்பியும் இல்ல. இப்ப கண்டிப்பா காப்பி வந்தே தீரணும். காப்பிக்கு கை கால் முளைக்கல, கூப்பிட்டது ஓடி ஆறதுக்கு. ஏன் நாக்க செருப்பால அடிக்கணும். இந்த நேரத்துல ஏன் காப்பி? இப்ப கண்டிப்பா காப்பி வந்தே தீரணும், இல்லன்னா எனக்கு கோபம் வரும். எப்படி? வரும் வரும். காப்பி வரும்னு சொன்னீங்க, கழுத்து இருக்கிற மாதிரி தட்டு வருது, காப்பி பின்னால வருங்களா? என்ன அதிகாரம் கொடிகட்டி பறக்குது, கேட்டது கொண்டாந்து டக்குன்னு வைக்கணுமா? அதுதான் நாயுடு, அம்மாவுக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியும். உட்காரு. இருக்கு. இப்ப காப்பி வரணும். அதனால என்ன பரவாயில்ல. நாயுடு, நீங்க 2 பேரும் இப்ப அந்யோன்யமா இருக்கிறீங்க. நேரம் தவறி வந்துட்டேன். கழுத காப்பி எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். காரணம் அப்புறமா போறேன். பாப்பா, உனக்கு என்ன தைரியம் இருக்கும்? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டேன்? வீட்டுல 10 மாடு இருக்கு, உன்னை சேர்த்து 11. என் நண்பருக்கு காப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன். என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன வச்சிருக்கீங்களா? என்ன வச்சிருக்கீங்களா? அவ்வளவு ஆயிடுச்சு. நரசம்மா, நரசம்மா. வேடு கொண்டால வாடா. ஒரு வார்த்தை சொல்லல, அதுக்குள்ள ஒப்பாரி வச்சு ஊரே கூட்டிட்டாளே. ஒரு வீட்டுல 2 பொம்பளை ஒன்னா வைக்கப்பட. நீயே சொல்லு நரசம்மா, இந்த வீட்டுல இருக்கிறது நாங்க 2 பேரு. நேரம் காலம் தெரியாம காப்பி கேட்டா எப்படி வரும்? ஆமா, இந்த விஷயத்துல அவர் செய்யறது ரொம்ப தப்பு. நான் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியுது. எனக்கு என்னமோ அவருக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா இருக்குமோன்னு தோணுது. அதான் போல இருக்கு, எடுத்ததுக்கெல்லாம் ஏட்டிக்கு போட்டியா பேசுறாரு. இந்த 30 வருஷ குடும்ப வாழ்க்கையில ஒரு நாள் கூட நாங்க சண்டை போடாம இருந்ததே இல்ல. நாங்க தான் குடி வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோமே. எங்க மேல உங்களுக்கு என்ன அன்பு, என்ன அக்கறை. என் வயசை சேர்த்துக்கிட்டு இன்னும் 100 வருஷம் நீங்க நல்லா வாழணும். எனக்கு ஆபீஸ் நேரமாவது, நான் புறப்படுறேன். இப்படி திரும்பமா, நான் தானே வரி விடுறேன். ஏன் தம்பி, இன்னும் தூக்கம் வரலையா? கால்ல தைலம் தேய்ச்சாதான் எனக்கு தூக்கம் வரும்னு உனக்கு தெரியுமில்ல? எனக்கு தான் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் என்ன கத்த விடுறீங்க? தப்புமா, தப்பு. புத்தி போட்டுக்கிட்டுமா? புத்தி புத்தி புத்தி. என்ன தம்பி குழந்தை மாதிரி? ஆசை உள்ளவனுக்கு ரோஷம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நான் தான் பொறுத்து போகணும். நான் மட்டும் என்னவா? தம்பி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. அந்த நர்சம்மா ரொம்ப நல்ல மாதிரின்னு நினைச்சோம்ல. நான் எங்க நினைச்சேன், நீதான் நினைச்ச. அடம் பிடிச்ச, வீட்டை கொடுத்த. சரி, நான் தான் வீடு கொடுத்தேன், தப்புதான். அவ காலையில உங்களை பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? சொன்னா தானே தெரியும். உங்களுக்கு ரத்த குதிப்பான், அதனாலதான் இந்த குதிப்பான். அப்படியா சொன்னா? அப்படியா சொன்னா? இப்ப புரியுதா? அதனாலதான் அப்பவே உங்களுக்கு வீடு கொடுக்கணும். அதனாலதான் அப்பவே உங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு சொன்ன. அவங்க வந்ததுல இருந்து கவனிக்கிறாங்களாம். நடக்கிற சண்டை பூரா உங்களால தானா, தப்பெல்லாம் உங்க மேல தானா. இவ்வளவு சொல்ற வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கியா? அப்போ உங்களை பத்தி சொன்னப்போ ஆறுதலா தான் இருந்தது, இப்ப நினைச்ச ஆத்திரமா வருது. பாத்தியா, உனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நம்ம 2 பேருக்கு இடையில தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன செய்யற? காலையில முதல் வேலையா அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்றேன். காலையிலேயே முதல் வேலையா ஐயா, நாங்க வர்றோம். போயிட்டு வாங்க. பாப்பா கிட்ட சொல்லிருக்கேன், நீங்க கொடுத்த அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க. வரேம்மா. போற இடத்துலயாவது மத்த புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடாம இருங்க. இங்க கத்துக்கிட்டது போதாதா இன்னுமா? ஐயோன்னு அனுதாபப்பட்ட 6 மாசம் பாவமாச்சே. வா சரோஜா, போலாம். பாப்பம் பிச்சு வாழ்வு பிரத்துக்கவே தெரியல இல்ல பாப்பா? வாயா. என்ன அம்மாவும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. நரசம்மா வீட்டை காலி பண்ணிட்டா, பாப்பாவுக்கு சந்தோஷம். அந்த போர்டை கொண்டாடா. எந்த போர்டுங்க? முதல்ல
சதுரங்க போர்டை கொண்டு கொடு, அதுக்கப்புறம் வீடு காலிங்கிற போர்டை கொண்டு மாட்டு. ஆகட்டும்மா. நீங்க 2 பேரும் சதுரங்க ஆடிட்டு இருங்க, நான் போய் காப்பி கொண்டு வரேன். ஏய்யா உளுந்துட்ட? காபி கொண்டாருன்னு சொல்றாங்களே. நீங்க எனக்கு மலையிட்டு தாலி போட்டான் வருஷத்திலே, மாசி மதியத்திலே மம்முத வைவத்திலே வேஷம் போட்டு வந்தன் பக்கத்திலே, வேடிக்கையா ஆடினதும் பாடினதும் இப்ப நினைச்சா எனக்கு தன்னாலே ஆடுது. என்ன அது? உடம்பு தன்னாலே ஆடுது. முன்னாலே நடந்ததை இன்னாளில நினைச்சா அடிங்கோ பூராள. ஏண்டியாத்தா என் மீசையை பார்த்தா அவனுக்கு கேலியா இருக்கா? இந்த வயசுலயே உங்களுக்கு மீச மேல இருக்கிற ஆசை குறையிலையே. உன் மேல இருக்கிற ஆசையே குறையிலையே, மீச மேல எப்படி ஆசை குறையும்? இந்த மீசைய கண்டு மயங்காத பெண்கள் உண்டோ? இந்த மீசை பத்தி கைவசம் ஒரு கதை இருக்கு, உடட்டுமா? என்னது? 30 வருஷத்துக்கு முன்னால பக்கத்து ஊர்ல ஒரு கல்யாணம். அதுக்காக நான் அங்க போயிருக்கேன். அங்க மோகனாங்கின்னு ஒரு அழகான நாட்டியக்காரி நாட்டியாரம் வந்திருக்கா. என் மீசைய பார்த்தோன்னே தபான்னு தள்ளிட்டு போயிட்டான். ஏன் நடக்க கூடாது? இப்படி ஒரு வார்த்தையை கால விழுந்துச்சு. இத்தனை காலமா என்ன தவிர வேற அவளையும் பார்த்ததில்ல நினைச்சேனே. அந்த நினைப்புல மண்ண வாரி போட்டுட்டீங்களே ராஜா. ராஜாத்தி தம்பி அப்பா 30 வருஷத்துக்கு முன்னே நான் ஏமாந்துட்டேனே. நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? பெரியவருக்கு என்ன ஆச்சு? எனக்கு உண்டாகல. வச்சுக்கு பஸ்தா உபக்கு நியாயம் தெரியும். மீசை என்னது? இவங்க அப்பா வீட்டுல சீதனம் கொண்டாந்தாடா. நான் பாட்டுக்கு இதுக்கு கருப்பு பூசிக்கிட்டு இருந்தேன். மீசையை பார்த்து கேலி பண்ணான். சும்மா ஒரு கதை எடுத்து விட்டேன். ஓடு அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா. யாரு பக்கம் நியாயம்? மீசை ஆம்பளை கிழடு, அத வளர்க்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இது கோர்ட்டுக்கு போனா உங்க பக்கம் தான் ஜெயம். அடங்கோ பூரானே, எங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு இழுக்க பாக்குறீங்களா? இதுக்குதான் கோர்ட்டு குமஸ்தாவை வீட்டுல குடித்தன வைக்காதீங்கன்னு அப்பவே சொன்னேன். நீ ஏன் புறம்புற? பாக்கிய அவர் சொல்லி முடிக்கட்டும். என்னையோட தீர்ந்து சொல்லும். மீசையை பார்த்து சிரிச்சது முதல் குற்றம். ஆம்பளைன்னா 1000 தப்பு பண்ணுவாங்க. இத கண்டுங்காணாம போகணுமே தவிர அதுக்காக இந்த வயசுல அழுது புலம்புறது மாபெரும் குற்றம். இதுக்காக அம்மாவே சட்டப்படி உள்ள தள்ளலாம். என்ன குத்துனாலும் தப்பு தப்புத்தான். தவளே தவளே வாயாரே கறியே. ஏழ்மல அம்மா இவர காலி பண்ணு. ஏங்க என்ன வெளியில போய் சொல்றாங்களே, உங்களுக்கு வக்காலத்து வாங்கினேன்னு. இந்த வீட்டுல யாருக்கு வக்காலத்து வாங்கினாலும் இதுதான் முடிவு. அப்ப எனக்கு வேற வழி? சொத்தா எழுதி வைப்பாங்க, வந்த வழிதான் போற வழியும். புறப்படியாயோ பெரியவரே, பெரியவரே. அப்பா மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. பாபா தம்பி குளிக்க தண்ணி எடுத்து வை. குளிக்கிறதா? உச்சந்தலை ஓலையா கொதிக்குது. எண்ணெய் தேய்ச்சி விட்டு 1 மாசம் ஆச்சுல்ல. நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க அவசரப்படாம மீசைய நல்லா கரு கருன்னு பூசிக்கிட்டு வாங்க. நீங்க எனக்கு மலையிட்டு தாலி போட்ட வருஷத்திலே மாசி மதியத்திலே மம்மு தோச்சிக்குது. இங்க ஏதாவது வண்டி கிடைக்குமா? போய் கூட்டியாரங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு அந்த காலை முறிச்சு போடுவேன். என் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம என்ன திமிரு இருந்தா அந்த கோலத்தோட என் முன்னால வந்து நிப்பீங்க. ஏமா பணக்கார விட்டு பையன் ஆஸ்திய பூரா அனுபவிக்கலாம்ன்ற ஆசையில வெக்கங்கிட்டு போய் கழுத்து நீட்டிட்டியா? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல சீதா என்ன கல்யாணம் பண்ணிக்கல. ஏண்டா பெத்த அப்பனை விட ஒரு காதல் பெருசா போச்சா? யாரோ ஊர் பேர் தெரியாத அனாதை என்ன விட ஒஸ்தியா போயிட்டால உனக்கு? டேய் இவளோட நீ தெரு தெருவாலே தாண்டா போற. அப்ப தாண்டா என்னுடைய அருமையோட புரியும். அந்த நிலைமை ஒரு காலம் எனக்கு வராதுப்பா. ஏன்னா நான் ஏற்கனவே வேற ஒரு பேங்க்குக்கு மாத்திரம் வாங்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரி அந்த ஊரை விட்டு போறோம். வாசித்தா டேய் என்ன மதிக்காம வெளியே போற நீ
இந்த ஊரை விட்டுடா. உலகத்தையே விட்டு போனா கூட எனக்கு கவலை இல்ல. போடா. Get the hell out of here. வாங்க ஐயா, வாங்கம்மா. வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா. ராமு, முதல்ல சாமி தரிசனம் பண்ணலாம் வாங்க. வாங்க வாங்க. ஊருக்கு புதுசோ? ஆமாங்க. உங்களுக்கு எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமோ? நேத்து வரைக்கும் பட்டணத்துல இருந்தோம். இன்னில இருந்து இந்த ஊர் தான். இந்த ஊர் பேங்க்ல இவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பேரு? என் பேர் சீதா, அவர் பேர் நீங்களே சொல்லுங்க ராமு. கேட்டுக்கிட்டீங்கல்ல? பேஷ் பேஷ். ராமு, தட்டுல பணம் போடணும். சீதா கஞ்சத்தனம். இது கஞ்சத்தனம் இல்ல, முன்ஜாக்கிரதை. ராமு, நமக்கு இந்த ஊரும் புதுசு, நாம நடத்த போற குடுத்தனமும் புதுசு. புரிஞ்சுதா? இந்தாங்க பிரசாதம். சீதா, நீ இங்கே இரு, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே இப்ப உடனடியா தங்கறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமான்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சாமி, நான் வர வரைக்கும் சீதா அங்கேயே இருக்கட்டும். தாராளமா போயிட்டு வாங்க. நீங்க வர்ற வரைக்கும் இவ அங்கேயே இருக்கட்டும். இப்படி உட்காருமா, என் வீடு பக்கத்துலதான் இருக்கு. இதோ கால் போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சாமி, சாமி. யார் அது? சுப்பலட்சுமியா? இல்லைங்க, என் பேர் சீதா. ஆஹா, இதுக்கு முன்ன இந்த ஊர்ல உன்னை நான் பார்த்தது இல்லையே. ஊருக்கு புதுசாமா? ஆமாங்க, எங்க வீட்டுக்காருக்கு இந்த ஊர் பேங்க்குக்கு மாத்தலா இருக்கு. இப்பதான் வரோம். அப்படியா? எங்க அவரு? எங்க வீட்டுக்காரு ஊருக்குள்ள போயிருக்காரு. உன்னை எங்க தனியா விட்டுட்டா? வாடகைக்கு வீடு ஏதாவது கிடைக்குமான்னு விசாரிக்க போயிருக்காரு எங்க வீட்டுக்காரரு. கல்யாணம் ஆன புதுசா? ஆமாமா, நேத்து தான். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? கல்யாணம் ஆன புதுசுலதான் பேச்சுக்கு பேச்சு, வார்த்தைக்கு வார்த்தை, எங்க வீட்டுக்காரருன்னு சொல்லுவாங்க. இதே போக போக வீட்டுக்கார நினைப்பு வந்தாலே எரிச்சலா இருக்கும். வா. அது சரி. அதனாலங்க நீங்க இந்த போர்ஷன் இவருக்கு வாடகை விட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அதனால என்ன, விட்டா போச்சு. தம்பி ஐயா, உங்களுக்கு யாராவது பெரியவங்க இருக்காங்களா? இருக்காங்க. பட்டணத்துல எங்க அப்பா இருக்காரு, பேரு ரகுபதி. என்ன செய்யறாருங்க? அவரு மிலிட்டரியில ஆபீஸ்ல இருக்காரு. மிலிட்டரி கார் விட்டு பையனா? ஆமாங்க. அப்ப கண்டிப்பா வீடு கொடுக்க வேண்டியதுதான். நீங்க போய் சாமான் சட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கே கொடுத்தாலும் வந்துருங்க. ஐயா, அட்வான்ஸ் வாங்கிக்கங்க. அட்வான்ஸ் எதுக்கு? இருக்கட்டும், வச்சுங்க. சரி, கொண்டாங்க. ரொம்ப நன்றி. வாமா, வா வா வா. இதுதான் நம்ம வீடு. வா தம்பி. நீங்க? இவர் இல்ல, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இவர் இல்ல. இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காரு. இப்பதான் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். நீங்க வேற இடத்துல முயற்சி பண்ணி பாக்குறது நல்லது. சார், அது யாருன்னு நினைச்சீங்க? யாரா இருந்தா சார், நம்ம அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வேற யாரும் விடக்கூடாது சார். சார், அது என்னுடைய ஒய்ஃப். இருக்கட்டுமே. நமஸ்காரங்க. ஐ எம் கிருஷ்ணமூர்த்தி, இது ராமு, இதான் ஒய்ஃப். நான் வரம்போ. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? அந்த அம்மா கோவில்ல பார்த்தேன். நீங்க வாடகைக்கு வீடு தேடி போயிருக்கதா சொன்னேன். நம்ம வீடே இருக்குன்னு சொல்லி இங்க கூட்டு வந்தாங்க. முடியாது முடியாது முடியாது. நானும் முடியாது முடியாது முடியாது. நான் அந்த பொண்ணுக்கு வீடு வாடகை கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன். நான் அந்த பையனுக்கு வாடகை கொடுக்கறத அட்வான்ஸே வாங்கிட்டேன். என்னத்த அட்வான்ஸ்? பொல்லாத அட்வான்ஸ். வாக்கு பொல்லாத வாக்கு, பெரிய அர்ச்சந்தா பேத்தி. அப்படின்னா
அப்படின்னா இந்த வீட்டுல என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லையா? அடிப்பாடி குந்தாடி தரிப்பு, உனக்கே மதிப்பு கிடையாது, உன் வார்த்தைக்கு என்ன மதிப்பு? ஐயா நான் சொல்றது கவலைப்படாத, இந்த வீடு உனக்கு தான். அது இல்லைங்க நான் சொல்றது. நீ சும்மா இருமா. எப்படியும் வீடு உனக்கு தான். நான் முடிவெடுத்தா ஆண்டவனால கூட மாத்த முடியாது. ஏன் சம்மதம் இல்லாம இவர் எப்படி வாடகை கொண்டு வரேன்னு நான் பாக்குறேன். சவால் விடுறியா? வஸ்தான் வாயிக்கிட்டே சவால் விடுறேன். தூக்கி எரிஞ்சிரு வண்டி வீட்டை விட்டு. எரிவேன். பாக்குறேன். எரி வண்டி. வண்டி. நாங்க சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? கேட்க மாட்டோம்னா கேட்க மாட்டோம். அப்ப நாங்க வரோம். இந்தப்பா. அப்படின்னா நீங்க 2 பேரும்? ஆமாங்க. இது ஏன் முன்னால சொல்லல? நீங்க சொல்ல விட்டா தானே. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், உள்ள போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏழுமலை, உங்களுக்கு தங்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. வாங்க ஐயா. அப்படிங்களா இப்படிங்களா? முதல்ல இப்படி, அப்புறம் அப்படி. பாப்பா, என்ன தம்பி? கண்ணுக்கு நிறைஞ்ச சோடி. ஆமா, நேத்து தான் கல்யாணமே ஆச்சான். நேத்து தானா? அப்ப ராத்திரி பூரா ரயில்ல சிவராத்திரின்னு சொல்லு. பாவம். பாப்பா, ஒண்ணு செய்வோமா? என்ன? வர வர நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. கிளவி, நான் சொன்னது நம்ம 2 பேருக்கு இல்ல, அவங்களுக்கு.